ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பேர் பாட்னா சுக்லான்ற ஹிந்தி படம் தான். இதில் வந்து தன்வி சுக்லான்ற வக்கீல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு கேஸை போராடினாங்க அப்படின்றது தான் படத்தோட கதை. இதில் டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா விவேக் பதுகோட்டி, ராஜேந்திர திவாரி, ரைட்டர் சமீரா அரோரா, விவேக் புதகோட்டி அப்படின்றவங்க பண்ணியிருக்காங்க. இதில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா ஸ்ரிஷி கேசரி, ரவீனா தண்டன்றவங்க முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. சந்தன் ராய் சன்யல், மானவிஜ், சதீஷ் கௌஷிக் அவர் இப்போ இறந்துட்டார். அவர் காகஸ் டூன்ற படத்தில் கடைசி நடித்தார். ராஜு கேர்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ரவீனாத்தனோட தன்வி சுக்லாவோட ஹஸ்பண்டாக நடிச்சிருப்பார். அனுஷ்கா கௌஷிக்ன்றவங்க வந்து ரிங்கி குமார் பேர் நடிச்சிருப்பாங்க. இவங்க வந்து இந்த படத்தோட கதையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு அன்பான மனைவி, நல்ல ஹஸ்பண்டுக்கு ஒரு ஒய்ஃபாக இருப்பாங்க. இவங்க லாயராக இருப்பாங்க. இவங்க லாயராக இருக்கும்போது ஒரு பொண்ணு ரிங்கி குமார்னு வரும். பிஎஸ்சி தேர்ட் இயரில் எக்ஸாம் எழுதி அந்த இதில் வந்து மார்க் கம்மியாகி ஃபெயில் ஆகிட்டதாக வந்து சொல்லும். இதை நான் நடத்த மாட்டேன், நீ படித்து ரீபாஸ் பண்ணுவாங்க இந்த தனி சுக்லா. ஆனால் அந்த பொண்ணு வந்து இல்லை, என்னோடய அப்பா வந்து ரொம்ப கஷ்டமாக ஏழை குடும்பத்தில் இருக்கவங்க, நான் வந்து எங்கள் அப்பா வந்து ரிச் ஆகிக்கிறன்ற இதில் சொல்லும். உடனே அதை வேண்டாம், நான் 5000 ரூபாய் ஃபீஸ் கூட தரணும். உடனே இவங்க அந்த கேஸ் எடுத்து நடத்துவாங்க. நீல்காந்த்ன்றவர் ப்ராசிக்யூட்டராக அவர் ப்ரொசீட் பண்ணுவார். ஸோ இந்த இதை பண்ணும்போது நிறைய உள்ள அரசியல் குறுக்கீடுகள் போன்ற நிறைய பிரச்சனைகள் வரும். கடைசியில் பார்த்தா இவங்களே வந்து ஒரு தப்பான ஒரு இதில் பாஸ் ஆன மாதிரி, நீ லாயரே இல்லைன்னு சொல்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவார். அப்போ வந்து அதையும் இவங்க ஒர்க் அவுட் பண்ணி அதை சார்ட் அவுட் பண்ணி இந்த கேஸை ஜெயிக்கிறது தான் இந்த படத்தோட கதை. இது ரீசனபுளாகவும் நல்ல ஒரு த்ரில்லிங்காகவும் போச்சு. படம் கொஞ்சம் ஸ்லோ தான் இருந்தாலும் இந்த படம் வந்து சப்டைட்டிலோட பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து ஒர்த் வாட்சிங் படம். இதை வந்து ரசித்து பார்க்கலாம். ரவீனா தண்டனோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. இவங்க வீடு கூட இடிக்கப்பட்ட நிலைமையில் அரசியல் தலையீடால் வரும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் அந்த கேஸை எப்படி அவங்க வின் பண்ணுறாங்கன்றது தான் படத்தோட கதை. இது ஒரு மஸ்ட் வாட்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.